ஹாய், ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தன் சங்கிலியை விரட்டிட்டு துரத்துற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா சாம்பலூர் சிமெண்ட் ஃபேக்டரியில ஒர்க்கர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அங்க வந்த முதலாளியுடைய பையனும் இனிமேல் நீங்க எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, புது ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணிக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்படி ஒரு வேலையை பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியவே எரிச்சிருவாங்கிற மாதிரி சங்க தலைவர் சண்முகம் சொல்றாரு. அங்க 2 பேத்துக்கும் கை கலப்பு ஏற்பட்டுருது. சோ போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கலைச்சு விடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவா அங்க இருந்த ஒருத்தரை மாமான்னு சொல்லி தூக்கி விட்டு அவரை மட்டும் எஸ்கேப் பண்ணி விடுறாரு. ஓரமா பார்த்தா இது எல்லாத்தையும் பெரிய முதலாளி ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா வீட்டுக்கு வந்த சண்முகம் தன்னுடைய பொண்ணு ரிப்போர்ட் கார்டை பார்த்தா மாடல் எக்ஸாம்ல 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம ரூம்ல பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவும் திட்டிடுறாரு. அதை நினைச்சு அந்த பொண்ணு அப்செட்ல இருக்கும் போதே கட் பண்ணா மயான கொள்ளை திருவிழா ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முதல் நாள் நிறைய ஊர்க்காரங்க கலந்துக்கிற திருவிழாங்கிறதுனால பல நாள் வகையை தீட்டுக்கிறதுக்கு இதை தான் ஸ்பாட்டா பயன்படுத்துவாங்க. சோ ஜாக்கிரதையா கண்காணிக்கணும்னு டியூட்டிக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அவங்க பையனை கூட்டிட்டு பூக்கடைக்கு போனா நம்மால அங்கேயும் ஒரு தகராறு இருக்கிறாரு. சோ அதெல்லாம் அப்படியே தாண்டி ஃப்ரெண்ட்ஸோட அனுப்பி வச்சது. கட் பண்ணா பையன் பர்த்டேக்கு அவன் கேட்ட KTM பைக் அவனுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்றதுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்ட கூட்டிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் KTM ஷோரூம் போயிட்டு அங்கிருந்து நேரா நம்ம ஹீரோ சக்கரையுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ சக்கரையோட அம்மா எந்திரிச்சு நடக்க முடியாத காரணத்தினால அவருடைய நிச்சயதார்த்தத்தை வீட்லயே வச்சுக்குவாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோ ஒரு டாக்டர், வெல் ஆக்சுவலா நர்ஸ் தான், பட் டாக்டர்னு சொல்லிக்கலாம். இந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம இன்ஸ்பெக்டர் அண்ட் ஃபேமிலி தான் தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம சண்முகமுடைய பொண்ணு நிலா மார்க்கெட்ல ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணிட்டு இருக்கும்போது 2 திருநங்கைகள் வந்து நிலாட்ட பேசுறாங்க. நம்ம நிலாவும் ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. சோ இதுல இருந்தே அந்த திருநங்கைகளை நம்ம நிலாவுக்கு முன்னாடியே தெரியுங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்ப அந்த துணிக்கடைக்காரனும் திருநங்கைகளுக்கு எல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ் இல்லைன்னு கலாச்சதுக்கு நம்ம நிலாவும் நான் வளர்ந்து பெரிய பொண்ணாகி பொட்டிக்கு எல்லாம் வச்சேன்னா திருநங்கைகளுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் கொண்டாருவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கட் பண்ணா நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சங்காட்டி நம்ம ஆளுங்க எல்லாம் டக்கராயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டக்கரான நம்ம இன்ஸ்பெக்டர் வீட்டுல விடும்போது இன்ஸ்பெக்டரோட பையன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட 3 நாள் மூணார் போறான்னு தெரிய வருது. எப்படியும் அவங்க அம்மா இருக்கிற நிலைமைக்கு அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சோ வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் தட்டி விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த திருவிழாவை மேற்பார்வையிடுறேன்னு சொல்லி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட கடலை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் பூசாரியும் சிவனும் மண்டவோட எல்லாம் எடுத்துக்கிட்டு பூஜை பண்ண போயிட்டு இருக்காங்க. சரி அதான் இங்க வேலை, நம்ம வேலையை பார்ப்போம்னு கடலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா போனும் அட்ட டைம்ல அடிக்குது. என்னது அது எல்லாமே இப்படி அட்ட டைம்ல அடிக்குதுன்னு நம்ம கவனிக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அவரு பதறி ஓடி வந்து பார்த்தா ஃபேக்டரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம சண்முகம் ஸ்பாட்ல இருக்காரு. சோ ஃபயர் சர்வீஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு லேபர் மாட்டிட்டு இருக்காருன்னு தகவல் வருது. உடனே நம்ம சண்முகம் யோசிக்காம தீக்குள்ள போந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற லேபர் முத்துசாமிய எந்த சேதாரமும் இல்லாம காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. உயரதிகாரித்தை விசாரிக்கும் போது இது எந்த ஒரு கரண்ட் ஷாக்கேஜுமே இல்ல, கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க தான் ஃபேக்டரிய கொளுத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்றாரு. சின்ன முதலாளிக்கோ சண்முகம் மேலதான் டவுட். ஏன்னா அவனான காலையில இந்த ஃபேக்டரியை எரிச்சிருவன் சவுண்ட் விட்டாரு. அதனால சோ இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு லேட் நைட்ல வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன மன்னிச்சிருப்பான்னு அந்த பொண்ணு ஒரு டப்பால எழுதி ஒட்டிட்டு படுத்து தூங்கிடுச்சு. சரி தூங்கிட்டு இருக்க பொண்ணை நாம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சண்முகமோ நீயும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்ற வகையில அந்த ஸ்டிக்கரை இன்னொரு டப்பால ஒட்டி வச்சுட்டு படுக்கிறதுக்கு நேரா பெட்ரூமுக்கு வந்தா அந்த செவுத்துல சின்ன வயசா இருக்கும் போது தன்னுடைய முதலாளி பக்கத்துல இருந்து எடுத்த நிறைய போட்டோஸ் இருக்குது. தன்னுடைய தம்பி பக்கத்துல 2 குழந்தைகள் நின்று எடுத்த போட்டோஸும் இருக்குது. அடுத்த நாள் காலையில விரிஞ்சிருந்துச்சு. பார்த்தா தான் நிலா வீட்டுல இல்லன்னு தெரிய வருது. சோ நைட்ல இருந்தே அவ வேற எங்கேயோ தான் இருந்திருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் வீடு டியூஷன் சென்டர்னு எல்லாமே போய் விசாரிச்சு அவளை கடைசியா பார்த்தது மார்க்கெட்ல. அவ எங்க போனானே தெரியல. அப்பதான் நமக்கு இன்னொரு உண்மையை காட்டுறாங்க. சண்முகமும் அவர் ஒய்ஃபும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சண்முகம் ஒரு நாத்திகவாதி, ஆனா அவங்க ஒய்ஃபோ ஒரு சாமியார் மடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அவங்களும் வீட்டுக்கு வந்து பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தேடினா எங்கேயுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துல பெரிய பொண்ணு நந்தினி வீட்டுக்கு போயிருப்பாளான்னு விசாரிச்சு பார்த்தா அங்கேயுமே போகல. கட் பண்ணா சின்ன முதலாளி ஃபேக்டரி எரிஞ்சதுக்கு சண்முகம் தான் காரணம், உடனே அவனை உள்ள வைங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பிரஷர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பெரிய முதலாளி வந்து ஃபேக்டரியில் இருக்கிற ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவரை பார்க்காம போலீஸ்ட வந்து பேசிட்டு இருக்கிறது ரொம்பவுமே தப்புன்னு சொல்லி நேரா ஹாஸ்பிட்டல் போய் அடிபட்டு இருக்கிற முத்துசாமியை பார்த்து 1 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்து இதுக்கு மேல வேணும்னாலும் கேட்க சொல்லி நலம் விசாரிச்சுட்டு வராரு. இந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோ எல்லாரும் சேர்ந்து சண்முகம் வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண போனா அங்க மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. மேபி நம்மால ஏதோ டிராமா பண்றாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த குழந்தை காணாம போனது தெரிய வருது. ஆனா அவங்க இதெல்லாம் கண்டுக்காம போலீஸ் போர்ஸை வச்சு சண்முகம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரப்ப தான் சண்முகமோட மூத்த பொண்ணு நந்தினியும் நம்ம ஹீரோவும் ஒரே கிளாஸ்மேட்டுங்கிறதும் சண்முகத்தோட ஒய்ஃபு ஒரு ஆசிரமத்துக்கு போய் தங்கி இருந்ததும் இந்த நந்தினி பாதி நாள் அவங்க அம்மா கூட ஆசிரமத்திலையும் மீதி நாள் அவங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்கிறதும் சின்ன பொண்ணு அவங்க அப்பா சண்முகத்து கூடவே தான் வாழ்ந்துட்டு வந்தாங்கிறதும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்க அப்பா யாராச்சும் திட்டினாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் தங்கி இருந்துட்டு அவங்களே வந்துருவாங்கன்னு சும்மா கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நந்தினி ஏதோ கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனில வேலை செய்யறத நம்ம ஹீரோ சொல்றாரு. கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சா சண்முகத்துக்கு அந்த ஃபயர் இன்சிடென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாரு. சோ வேற வழியே
இல்லாம அவருக்கு எதிரே ஏதாச்சும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஹீரோட்ட பொறுப்பை கொடுத்தது கிளம்பி போறப்பவே கட் பண்ணா சண்முகம் தம்பி ஒய்ஃப் இருந்துகிட்டு சண்முகத்தோட ஒய்ஃபை பார்த்து 8 நாள் நடக்கிற மயான கொள்ளையில நம்ம ஒன்ன வேண்டி 8வது நாள் ரத்த சோறு சாப்பிட்டா நம்ம வேண்டினது நடக்குன்னு சொல்றாங்க. ஆனா சண்முகமோட ஒய்ஃபோ நான் அசைவம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல சைவ சாமியை தான் கும்பறன்னு சொன்னதை கேட்டுட்டு வேற வழி இல்லாம நிலா கிடைக்கணும்னு சண்முகமோட தம்பி ஒய்ஃப் ரத்த சோறு சாப்பிடுறதா வேண்டிக்கிறாங்க. கட் பண்ணா மயான கொள்ளையுடைய முத நாள் பூஜை ஆரம்பிக்கும் போது ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் கோயில்ல இருக்கிற பூஜை எல்லாம் தாண்டி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து யாருன்னு பார்த்தா அவங்க வேற யாரும் இல்ல நம்ம சண்முகத்தோட மொத பொண்ணு நந்தினி. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்த அவங்களும் என்னுடைய தங்கச்சி காணாம போயிட்டா சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு எல்லாரையும் கோவத்துல சத்தம் போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போறது சாதாரண, ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து கேஷுவலா வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்காம விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி கூடவே 6 மணிக்கு மேல பொண்ணுங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்தா என்ன நடக்குதுன்னே புரியாம தனியா பெட்ல வந்து படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பக்கத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சர்ச் பண்ணி ஃபேக்டரி எரிச்சது யாருன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அனுப்பி வச்சது இவர் மட்டும் தனியா பார்க்கும்போது அந்த கேமரால யாரோ ஒரு பொண்ணு நடந்து போறது தெரியுது. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா காணாம போன நிலாவுடைய ஐடி கார்டு அங்க கிடைக்குது. அப்படியே கட் பண்ணி ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நமக்கு காட்டுறாங்க. என்னன்னா பஸ் ஸ்டாப்ல தனியா நின்னுகிட்டு இருந்த பொண்ணை ரெட் கலர் ஆம்னில வந்து உள்ள தூக்கி போட்டு போயிருக்காங்க. சோ நிலா கண்டிப்பா கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காள். ஆனா எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, எத்தனை பேர் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரிய வரல. சோ ஃபர்ஸ்ட் சீன்ல ஓடிட்டு இருக்கிற பொண்ணு தான் நம்ம நிலாவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே இந்த எபிசோட் முடிஞ்சது. செகண்ட் எபிசோடுக்குள்ள போன ஸ்டார்டிங்ல சின்ன முதலாளி திருலோகோ சண்முகம் தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. சோ அவருக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே சீக்கிரம் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கடத்தல் பத்தி சொல்லி ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்கும் போது கேமரா ஃபுட்டேஜ பார்த்தா கடத்தல் வண்டிக்காரங்களுடைய நம்பர் பிளேட்டை மண்ணை வச்சு அழிச்சிருக்காங்க. சோ பக்காவா பிளான் பண்ணி நிலாவை தான் கடத்தணும்னு கடத்திருக்காங்க. ஆனா யார் எதுக்காக கடத்தினாங்கன்னு அவங்க வீட்டுல எல்லாம் விசாரிச்சா நிலாவுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா அவ சோசியல் மீடியால எல்லாம் அவ்வளவுக்கு ஆக்டிவா இல்லன்னு அவங்க அக்கா நந்தினி சொல்றாங்க. சரின்னு சண்முக எதிரிகள் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு விசாரிச்சா சண்முகத்துக்கு எதிரிங்களே கிடையாது. அப்ப யாரு எதுக்காக இந்த கிட்னாப் நடந்ததுன்னு குழம்பி இருக்கும் போதே விசாரணைக்கு வச்சிருந்த நம்ம சண்முகம் இப்படி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லங்கன்னு சொல்லி நம்ம பெரிய முதலாளி அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூடவே பெரிய முதலாளி ஒர்க்கர்ஸ் பக்கம் நின்று அவங்களுடைய நியாயங்கள் எல்லாம் கேட்டு சப்போர்ட்டிவா இருக்காரு. ஆனா சின்னவரோ பிசினஸ் மைண்டர்ல ஒர்க்கருக்கு எகெயின்ஸ்டா நின்று அவரு வச்சதான் சட்டம்ங்கிற மாதிரி பேசுறாரு. சோ இதுல இருந்தே 2 பேருக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது தெரிய வருது. கட் பண்ணி நிலா படிச்ச கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு நம்ம நந்தினியும் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கும் போது நிலா ரீசெண்டா யாரையும் ஒருத்தங்களை பார்த்து பயந்துகிட்டு இருந்ததும் கூடவே நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த நிலா திடீர்னு மார்க் எல்லாம் கம்மியா எடுத்து ஸ்டடீஸ்ல வீக் ஆயிட்டான்னு தெரிய வருது. சரின்னு கட் பண்ணி கோச்சிங் சென்டர்ல விசாரிக்க போனா அங்க வாதியாரோ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கும் நிலா காணாம போனதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா, வேணும்னா கீழே நிக்கிற பசங்களை விசாரிச்சுக்கன்னு எஸ்கேப் ஆகுறாரு. சரி இவனை பின்னாடி ட்விஸ்ட் கொடுக்க யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணி இன்ஸ்பெக்டர்ட்ட வந்தா அவங்க பையனும் மூணாறுல ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் சொல்லி அங்கதான் தங்கி இருக்கேன், மூணார் சும்மா செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நைட் 2 ஆயிருது. நம்ம ஹீரோவும் ஏரியா கைஸ் எல்லாம் பார்த்து விசாரிக்கும் போது தான் அந்த கேங்ல ஒரு பையன் நிலாவுக்கு ரூட் போட்டிருக்கான். ஆனா அதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தனும் நிலா அவனுடைய ஆளு யாருமே பார்க்க கூடாது, அப்படி மீறி பார்த்தா சுடுகாட்டுல இருந்து கட்டையை தூக்கிட்டு வந்து எரிச்சிருவேன்னு மிரட்டி இருக்கான். சோ இந்த மாதிரி பேசுறவன்ல கண்டிப்பா மயான கொள்ளையில் இருப்பான்னு. சோ இந்த பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் கூத்து நடக்கிற ஏரியா மொத்தத்தையும் சுட்டி நிலா பின்னாடி சுட்டினா அந்த பையன் இருக்கானான்னு தேடுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவன் கிடைக்கல. சோ என்ன பண்றது, எப்படிதான் அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுன்னு குழம்பி இருக்கும் போது தான் நிலாவுக்கு மலர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரிய வருது. சோ நேரா இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அப்பாவோ 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சப்போ அம்மனிங்கிற ஒரு பொண்ணு காணாம போச்சு. அதே மாதிரி ஃபேக்டரி தீ விபத்து ஆகுது. இன்னைக்கு நிலா காணாம போயிருக்காளே, என்ன அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பேசுறாரு. அதை என்னதான் ஜமீன்தாரா இருந்தாலும் ராத்திரி நேரத்துல இவன் தொந்தரவு தாங்க முடியலையான்ட்டு மலரை போய் பார்த்தா அந்த பொண்ணு போலீஸ் வரதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு யார்கிட்டயுமே பேச மாட்டேன்றது. என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பையன் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். சோ நிலா காணாம போனதுக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம மலரை விசாரிச்சாங்கன்னாவே நிலா ஏன் காணாம போனான்னு தெரிஞ்சிடும். அதுக்காகத்தான் இந்த பொண்ணை போலீஸ் கிட்ட பேச விடாம அந்த பையன் தடுத்திருக்கான். ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஜமீன்தார் வந்து போலீஸ் கிட்ட இனிமேல் என் பொண்ணை எப்பவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வீட்டை விட்டு அனுப்பிடுறாரு. பட் நைட்டு 10 மணிக்கு மேல நிலா ஏன் பஸ் ஸ்டாப்புக்கு தனியா வந்தாங்கிற கேள்வி மட்டும் ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு பதில் வரணும்னா மலர்கிட்ட பேசணும். அது போலீஸ்னால முடியாது. போலீஸ்னால முடியாது என்ன, நிலாவை பத்தி அவங்க அக்கா நந்தினி வந்து விசாரிச்சா வீட்டுக்குள்ள விட்டுத்தான் ஆகணும். அந்த பொண்ணு வாயை திறந்து சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி நந்தினியை வர சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி நந்தினி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தூரமா பார்த்தா நம்ம த்ரில்லாக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கிற ஒருத்தங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. ஓஹோ இவன் இந்த வேலையெல்லாம் வேற பண்றான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி மலரோட அப்பா
அப்பா அவங்களுடைய பையனை கூட்டிட்டு எங்கேயோ ஜீப்ல போறாரு. சோ இந்த நேரத்துல அவங்களுக்கு வெளியே போக வேண்டிய தேவை என்னன்னு நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. ஆக்சுவலா மலரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது அவங்களோட கூட பிறந்த தம்பி தான். பின்னாடியே நம்ம ஹீரோ சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம நந்தினியும் வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜீப்பை வழி மறைச்சு என்னன்னு விசாரிச்சா அந்த நிலா பின்னாடி சுட்டினது வேற யாருமே கிடையாது. மூணார் போறது ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புன நம்ம இன்ஸ்பெக்டரோட பையன் அதிசயம் தான். என்ன அதிசயமா நம்ம எல்லாம் ஷாக்ல இருக்கும் போதே கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய் சம்பந்தமே இல்லாம அந்த மலரோட தம்பிய அந்த பொண்ணை கண்ட்ரோல்ல வச்சிருந்தான்னு பார்த்தா வேற எதுவுமே இல்லங்க. ஒன்னு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணும், இன்னொன்னு கதை ரீதியா பார்த்தா எப்படியும் கடத்திட்டு போனது இன்ஸ்பெக்டரோட பையன் தான். அது எப்படி இன்ஸ்பெக்டர்த்தையே சொல்றது, வீணா போலீஸ் அவகாசம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி எதையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணை கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்கன்னு நம்மளால கணிக்க முடியுது. சோ அதிசயம் தான் நிலாவை கடத்திட்டு போயிருக்கானான்னு நம்ம கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது இந்த எபிசோடு முடிஞ்சது. எபிசோடு 3க்குள்ள போனா ஸ்டார்டிங்ல கடத்தல் வந்து ஒரு ஷெட்ல நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அதிசயத்துக்கு போன் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ அதிசயம் ஃபேமிலி சண்முகம் ஃபேமிலின்னு எல்லாம் ஒரே இடத்துல கூடி இருந்து அதிசயம் தான் அந்த பொண்ணை கடத்தி இருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரோ என் பையன் மூணார்ல தாங்க இருக்கான், இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டான், அவன் அனுப்பின வாய்ஸ் நோட் எல்லாம் காமிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு பொண்ணை கடத்தி இருந்தா இவ்வளவு சைலண்டா கேஷுவலா பேசவே முடியாதுன்னு சொன்னதுக்கு மலர் ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்ணி எப்ப பார்த்தாலும் அதிசயம் நிலா பின்னாடியே தான் சுத்தி சுத்தி வருவான், எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லி ஒரு நாள் அதிசயம் தனியா ஒரு இடத்துல நிலா கூட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் தான் அந்த இடத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தேன்னு பிளாஷ்பேக் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் இன்ஸ்பெக்டர் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அதிசயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணா அவனுங்களும் அதிசயம் வெளியே போயிருக்கான், அதனாலதான் போன் எடுக்கலன்னு மலுப்புறானுங்க. அதை கேட்டுட்டு உடனே நீங்க எல்லாம் கிளம்பி ஊருக்கு வாங்கன்னு சொல்றாங்க. கட் பண்ணா மேலதிகாரிங்க இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சண்முகம் கிளம்புறாரு. அதுக்கு இவங்க எல்லாரும் போலீஸை பத்தி போலீஸ் கிட்டேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால ஒன்னும் மாறிட போறது இல்ல, சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதிசயம் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம்னு அவர் அமைதிப்படுத்துறாங்க. இந்த பக்கம் ஃபேக்டரியில நடந்த விபத்தை பத்தி விசாரிச்சு இன்சூரன்ஸுக்கு கொடுக்கறதுக்காக கோதண்டராமன் ஒரு எக்ஸ் ஃபயர் சர்வீஸ் மேன் வந்து டீடைல்ஸ் எல்லாம் கேட்டா வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. சோ அதை பத்தி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணா அவங்களும் திருலாக் வீட்ல இருந்துட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனையே ஓஹோன்னு இருக்குது, இதுல இவரு வேறையா நீயே பாத்துக்கப்பான்னு போனை கட் பண்ணிட்டு நேரா நிலா போனை ட்ரேஸ் பண்றதுக்காக கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு மெயில் அனுப்பி இருப்போம், அந்த போனை ட்ரேஸ் பண்ணிட்டு என்ன டீடைல்ஸா இருந்தாலும் என்ன மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கட் பண்றாங்க. அப்ப அங்க வந்த திருலாகோ எவ்வளவு லஞ்சம் வேணாலும் வாங்கிட்டு அந்த கோதண்டராமன் சித்த கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டர் பயங்கரமா கோபிச்சுக்கிட்டு கிளம்பி வந்து ஹீரோயினை சந்தைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாரு. எக்காரணத்துக்கு வந்து பர்சனல் லைஃபை பாதிச்சுக்க கூடாதுன்னு ஹீரோவை அனுப்பி வச்சா அங்க ஹீரோயின் சாரி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த டியூஷன் மாஸ்டர் பாக்குறாரு. அவன் ஹீரோவை பார்த்தோன்னே பம்பி போறான், எந்த ஏங்கிள் பார்த்தாலும் இவன் யோக்கியங்கறக்கான அறிகுறியே வரமாட்டேங்குது. சோ ஹீரோயினை டீல்ல விட்டுட்டு அவன் பின்னாடி போலாமான்னு பிளான் போட்டா சாமி குறுக்க வந்து குறி சொல்ல ஆரம்பிக்குது. என் தங்கச்சி ஒருத்தி இந்த ஊர்லயே கைகால் கட்டப்பட்டு முடங்கி கிடக்குறா, அவளை அரக்கன்ட்டு இருந்து காப்பாத்துனா தான் ஊருக்கு மலை தருவேன்னு சொன்னதை கேட்டுட்டு ஒருவேளை அது நிலாவா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள பூந்து எந்த இடத்துல கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு அந்த சாமியை கேட்டதுக்கு சாமி குறி சொல்லிட்டு இருக்கும்போது குறுக்க பூந்து கேட்டதுனால சாமி மலை ஏறிடுச்சு. ஐயோ குறுக்க பூந்து கேட்கறக்கு அங்க என்ன செமினாரா போயிட்டு இருக்குது, குறி சொல்லிட்டு இருக்குது, அப்படிலாம் கேட்க கூடாதுன்னு நம்ம ஹீரோவை திட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சாமி சிலை காணாம போச்சு, அந்த சிலையோடைய ரெஃபரன்ஸ் தான் ஆத்தா கொடுத்துருவோ தவிர நிலாவை பத்தி நிம்புத்து வந்து துட்டு கூட கிடைக்கல, ஷார்ட்கட்ல ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்திருக்காரு போல் இருக்குது, பாவம் அமையில. கட் பண்ணா ஹீரோயினை டிராப் பண்ண வரப்ப இன்ஸ்பெக்டரோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி உடனடியா நீ கிளம்பிவான்னு சொல்றாரு. இந்த பக்கம் கோதண்டராமன் திருலாக்கு கிட்ட போய் என்னைக்கு அவர் பதவி ஏத்துக்கிட்டாரு அதுக்கு முன்னாடி இருக்கிற பினான்ஸ் டீடைல் எல்லாம் கேட்டா அவருடைய அக்கௌண்டன்ட் வெளியூர்ல இருக்காருன்னு சொல்றாரு. அதுக்கு என்னையா அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்க பிஸிங்கிறாங்க, இங்க வந்தா உங்க அக்கௌண்டன்ட் பிஸிங்கிறாங்க, யூனியன் லீடரை கேட்டா எங்கன்னே தெரியலங்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஃபயர் இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஆனா ஆளாளுக்கு பதுங்கிட்டே இருக்கிறீங்களே, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு சொல்லும் போதே கட் பண்ணா இன்ஸ்பெக்டர் வீட்ல அதிசயம் கூட போன ஃப்ரெண்ட்ஸ் உடைய அப்பா அம்மா எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்ன நடந்தாலும் என்ன தகவல் வந்தாலும் என் கூட தான் நீங்க கான்டாக்ட்ல இருக்கணும், இன்கேஸ் ஏதாச்சும் பிரச்சனையானா கூட உங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்தி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ள வராரு. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து இனிமேல் இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு திட்டி அனுப்பிடுறாங்க. சோ இதுல இருந்தே ஏதோ ஒன்னு மர்மமா நடந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நேரா நம்ம ஹீரோ கோவப்பட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பா எந்த ஒரு டீடைல்ஸுமே கிடைக்காது இந்த நிலையில அவனை நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சத்தம் போடுறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டரோ நிலாவுடைய கால் லிஸ்ட்ல ஒரு நாளைக்கு 20 டைமுக்கு மேல நம்ம ஆசீர்வாதம் கால் பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம காணாம போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கடைசி காலை இவன் தான் பண்ணிருக்கான், இவனோ முரட்டு பையன், ஒருவேளை அந்த பொண்ணுல இவனை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் அதுக்கு இவன் கடத்திட்டு போய் ஏதாச்சும் பண்ணிருப்பானோன்னு நினைச்சு பார்த்தாவே பயமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அவங்கள சமாதானப்படுத்திட்டு ஆசீர்வாதம் சொன்ன லார்ஜுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா போலீஸ்காரங்களை நம்ப மாட்டேன்னு தானே விசாரிக்கிறேன்னு சொல்லி நந்தினி அந்த ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருந்து விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிச்சதுல ஆசீர்வாதமும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹோட்டலுக்கு வரவே இல்ல, முழுக்க போய் இந்த தகவலை உடனே அவங்க அப்பாவுக்கு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு லோக்கல் போலீஸ் ஹெல்ப் கேட்டு ஒரு போலீஸை கூட்டிட்டு அதிசயமா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட அங்க அடையாளங்கள் எல்லாமே சொல்லி இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் போய் விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நந்தினி
இங்க தங்கி இருந்த டைம்ல சில ஹோட்டல்ஸ்ல விசாரிச்சிருப்பாங்க. சோ அந்த ஹோட்டல்ஸ் தவிர மீதி இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்லயும் விசாரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரெட் கலர் ஆமணி நிக்குதுன்னு தகவல் வருது. அங்க போய் பார்த்தா சிசிடிவி கேமரால பார்த்தா அதே ஆமணி தான். அதோட நம்பர் பிளேட்ல மண்ணை வச்சு அழிச்சிருக்காங்க. சோ அந்த நம்பர் எடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டு கண்ணாடிக்குள்ள பார்த்தா அதிசயத்துடைய கூலிங் கிளாஸ் அங்க இருக்குது. சோ இவனுங்களுடைய வண்டி தான் தெரிஞ்சிருது. உள்ள போய் அவனுங்களை பிடிக்கலான்னு பார்த்தா யாருமே அந்த ஸ்பாட்ல இல்ல. சுத்தி வந்து ஒரு இடத்துல ஜன்னல் வழியா பார்த்தா அதிசயத்துடைய போனும் உள்ள இருக்குது. அந்த டைம்ல அங்க யாரோ வர மாதிரி இருக்குதுன்னு பதுங்கி இருந்து கேட்டா அதிசயமுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ரூமுக்கு போனதுமே வேலையா அதிசயமுடைய போன்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு அவன் அனுப்ப சொன்ன கடைசி வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் அனுப்பியிருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட இருந்த ஒருத்தனும் அதிசயம் போன்ல இருக்க போட்டோல அந்த பொண்ணு என்னமா அழுதுது, ஆனா எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் போக போக சரியாயிருன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா யாரோ ஒருத்தங்க டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள போயிருக்காங்கன்னு தெரிய வந்து ஷாக்ல நிக்கும் போதே நம்ம ஹீரோ வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. பின்னாடியே நம்மளும் வரட்டிட்டு போறாரு. ஆனா நந்தினியோ அவனுக்கு ஏதோ போனை பத்தி சொன்னானுங்களே ஜன்னல் வழியா போய் அதிசயத்துடைய போனை எடுத்து பார்த்தா ஒரு போட்டோல அழுதுகிட்டு இருக்கிற நிலாவை வலுக்கட்டாயமா நம்ம அதிசயம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சோ இதை வச்சு இவனுக்கு தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்கன்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ விரட்டி பிடிச்சு விசாரிச்சா அதிசயம் இந்த ஊர்லயே இல்லன்னு தெரிய வருது. சோ நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு ஊருக்கு வந்துகிட்டு இருக்கும் போது இந்த நியூஸ் தெரிஞ்சு சண்முகம் மிகப்பெரிய படைய கூட்டிட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஏன்னா என்ன வேணாலும் செஞ்சு இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய பையனை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி ரெண்டுல ஒண்ணு பாக்கலான்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டரோ என்ன நடந்தாலும் பாத்துக்கிறேன்னு கன்னை எடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பேச்ச கூட கேட்காம எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. சோ உண்மையிலேயே என்ன நடந்தது, அதிசயம் தான் அந்த பொண்ணை கடத்தினானா, அப்படி கடத்தி இருந்தா அவனும் அந்த பொண்ணும் எங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தனியா இருக்காங்க. இந்த நியூஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா தெரியாதா, ஒருவேளை தெரிஞ்சிருந்து யாருக்குமே தெரியாம மறைக்கிறாங்களா என்னன்னே தெரியல. ஒரு பக்கமா சண்முகம் அண்ட் கேங் நெருங்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் கன்னோட நிக்கும் போதே இந்த எபிசோட குழப்பத்தோட முடிச்சிடுறாங்க. எபிசோட் 4க்குள்ள போனா ஸ்டார்டிங்ல சண்முகம் கேங் இன்ஸ்பெக்டர் மோத இருக்கிற தருணத்துல நந்தினி வந்து நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி அதிசயம் நிலா பின்னாடி சுத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க. சண்முகத்துக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் இருந்த சண்டையினால ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தங்க வீட்டுல சொல்ல முடியாம இப்படி ஒரு முடிவு எடுத்து பாம்பே ஓடி போயிருக்காங்க. சோ தேவையில்லாம மறைச்சுக்காதீங்கன்னு பின்னாடி கட்டை தூக்கிட்டு வந்தவங்கள அனுப்பிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அதிசயம் ஓடி போறப்ப அட்லீஸ்ட் 3 நாளாவது அவனை தேடாம இருக்கணுங்கிறக்காக சில பல வாய்ஸஸ் ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனை கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாய்ஸா அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜை தான் நம்ம இன்ஸ்பெக்டர் இத்தனை நாளா கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 நாள் கழிச்சு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க சொல்லி சில வாய்ஸ் நோட்டை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பிளே பண்ணும் போதே கட் பண்ணி பிளாஷ்பேக் ஓபன் பண்ணா நம்ம நிலா கொக்கோல செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கப் எல்லாம் வாங்குறாங்க. அது கப்பு கொடுக்கறது வேற யாரும் இல்ல, நம்ம தில்லாகு. கப்பு கொடுக்கறப்ப கூட தில்லாகு சில பல சேட்டைகள் பண்ணி தான் கொடுக்குறாரு. சரி அதை அப்படியே தவிர்த்துட்டு வந்தா அந்த கப்பு வாங்கினதுக்கு அப்புறம் நம்மால் நேரா நிலா கிட்ட போய் நீ கேம் எல்லாம் சும்மா வெளுத்து வாங்கிட்டோமா, என்ன பிளானிங்கா அப்படி இப்படின்னு விட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃப்ரெண்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கிறவங்கள கேனத்தனமா பார்த்துட்டு போய் போன எபிசோட்ல குழப்பம் பண்ணி இருக்குது. சரின்னு அப்படியே கட் பண்ணி தியேட்டருக்கு வந்தா நம்ம நிலா அவன் ஃப்ரெண்டு கூட கேஜிஎஃப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராக்கி பாய் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றாரோ அதை விட மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் அதிசயம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்கும் போது பண்றாங்க. அப்போ பன்னு சீன் வரும்போது அம்மா மேல இருக்கிற பாசத்துல நம்மால் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அதை ஓரமா பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம நிலாவுக்கு தந்தானி நானே சீன்ல ஒரு தானந்தன் நானே அதிசயம் மேல வந்துருச்சு. இன்டர்வல் அப்ப அதிசயத்தை கேன்டீன்ல பார்த்த நிலாவோ நீ அழுததை நான் ஓரமா நின்று பார்த்துட்டேன், அதை ஊருக்குள்ள எல்லாம் சொன்னா உங்க எத்து குறைஞ்சு போயிரும். சோ நான் பேசாம இருக்கணும்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு அப்படியே கேஷுவலா பேசிட்டு வரும்போது இதையும் ஓரமா நின்று தப்பாவே பார்த்து போன எபிசோட்ல அந்த கேரக்டர் குழப்பி இருக்குது. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவுட்டிங் போக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜா காதல் மலர்ந்துகிட்டே வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் யூனியனை சேர்ந்த ஒருத்தங்களை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்றாங்க. அதை கேட்கறதுக்கு சண்முகம் அங்க வந்து இன்ஸ்பெக்டர் சத்தம் போடுறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம நிலா நேரா அதிசயம் வந்து இதை பத்தி சொல்லி புலம்புறாங்க. அதுக்கு நம்மளும் கேஷுவலா நான் சொன்ன எங்க அம்மா கேட்பாங்க, சோ அவங்கள ரெண்டு பேத்தையும் நான் சமாதானப்படுத்திக்கிறேன்னு சொல்லி நிலாவை ஆறுதல் படுத்துறாரு. கட் பண்ணா ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம நிலாவை அதிசயம் கட்டி பிடிச்சதுனால ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்தது. பட் அந்த சண்டை ரொம்ப நாள் நிக்கல. இருந்தாலும் இதையெல்லாம் வாய்ஸ் நோட்டா கேட்டுக்கிட்டு இருந்த சண்முகம் பயங்கரமா கோவப்பட்டு என் பொண்ணு 10வது கூட முடிக்கலங்க, அந்த பொண்ணு மேல தப்பே கிடையாது, அதிசயம் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு திட்டும் போது வாய்ஸ் நோட்டோட தகவல் கொடுக்குது. என்னன்னா உள்ளூர்ல இருந்தா எல்லாத்துக்கும் தெரியும்னு நிலா சொன்னதுனால வெளியூருக்கு போய் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கட் பண்ணா ஒரு நாள் டியூஷன் போறப்ப அந்த பையன் லவ் ப்ரப்போஸ் பண்ண வரான். குறுக்க நம்மால் பூந்து எவனாச்சு என் ஆள் பின்னாடி சுத்துனீங்கன்னு வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. இதைத்தான் அந்த பசங்க அதிசயம் தீவிரவாதி லெவல்ல வச்சு பேசினானுங்க. கட் பண்ணா ஒரு நாள் அதிசயம் அவங்க அம்மாவை வச்சு கார் ஓட்டிட்டு வரான். டேய் என் கூட தாண்டா இருந்த, எப்படா கார் ஓட்டி கத்துக்கிட்டேன்னு அதிசயமா கேட்டா அதெல்லாம் எப்பவோ கத்துக்கிட்ட மம்மின்னு கேஷுவலா பேசி சிரிச்சு வரப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு அவங்க மேலதிகாரி கால் பண்ணி ஓனர் கிட்ட ஓவரா லஞ்சம் வாங்கிட்டு ஒர்க்கருக்கு எதிர்பார்க்கீங்கன்னு சண்முகமே நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு மேல ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சிவியரா ஆக்ஷன் எடுப்பேன்னு மிரட்டுறாரு. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா ஃபேக்டரியில சில நாளுக்கு முன்னாடி சிமெண்ட் மூட்டையை திருடி வெளியே விற்கிறாங்கன்னு தகவல் வந்திருக்கும். விசாரிச்சு பார்த்தா அது உண்மைங்கிறதும் தெரிய வந்திருக்கும்.
இருக்கும். இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் அரெஸ்ட் பண்ணா ஃபேமிலி பாதிக்கப்படுங்கிறதுனால திரிலோக் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்டர் தான் அவங்கள காப்பாத்திருப்பாங்க. இருந்தாலும் இது தெரியாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னு சண்முகத்தை பார்க்க போனா அவர் இன்ஸ்பெக்டர் மேல சத்தம் போடுறாரு. இதை கேட்ட அதிசயம் சண்முகத்தை திட்டிட்டு வந்துடுறாரு. சோ என்ன பண்ணாலும் இந்த பகையை தீர்க்க முடியாது போல் இருக்குது, நாம 2 பேரும் ஓடி போயிடலாமான்னு கேட்டதுக்கு நிலாவோ லவ் பத்தி அக்காட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. இந்த பக்கம் அப்பாட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவர் ஒர்க்கர்ஸோட யூனியன் விஷயமா பேசிட்டு இருக்காரு. சோ என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி அழுதுகிட்டு இருக்கும்போது ஓடி போகலாங்கிற முடிவை ஃபைனல் எடுக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸோட மூணாருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு நிலா கூட ஓடி போறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா நிலா யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம 10 மணிக்கு அங்க போய் நின்னுக்கிறாங்க. ஆம்னி வந்தது ஏறி போயிடுறாங்க. அப்படி ஆம்னியில ஏறினதுமே இந்த ஐடி கார்டை வச்சுக்கிட்டு நமக்கு என்னதான் வரப்போகுதுன்னு தூக்கி வெளியே வீசுறாங்க. அந்த ஐடி கார்டு தான் நம்ம ஹீரோ கையில சிக்குது. சோ இந்த மொத்த பிளானும் அதிசயம் தான் நினைப்போம். அங்கதான் ட்விஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு தான் பேசுறதை தவிர வேற எதுவுமே தெரியாது. இன்ஸ்பெக்டர் ரெஜினா பையனை கடத்திட்டு போனா மொத்த டிபார்ட்மெண்ட்டும் தேடி வரும். சோ ஈஸியா சிக்கிக்குவோங்கிறதுக்காக 3 நாள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு அவங்க அம்மாவுக்கு அனுப்பிட்டே இருந்தோம்னா ரெஜினா மூணார்ல தான் இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த 3 நாளையில யாருமே தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிரலாம்னு சொன்னதே நம்ம நிலா தான். அது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போய் இறங்கி ட்ரெயின் ஏறினா விசாரணையில தெரிய வந்துருங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸை வெளியவே கட் பண்ணிட்டு இதுக்கு 2 மட்டும் போய் ட்ரெயின் ஏறி எஸ்கேப் ஆயிருதுங்க. இந்த மொத்த பிளானும் நிலாவுது. இதுக்கப்புறம் என்ன பண்றது, அதான் கிளம்பி போயிட்டாங்களேன்னு அத்தனை பேரும் பிரிஞ்சு அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி தனியா நம்ம ஹீரோவும் நந்தினியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஐடி கார்டை கொடுக்குறாங்க. இதுக்கு மேல இந்த ஐடி கார்டை வச்சு என்னப்பா பண்ண. அப்ப நம்ம ஹீரோவும் நந்தினியும் பழைய நினைவுகள் எல்லாம் பேசிக்கும் போது தான் நந்தினிக்கு சின்ன வயசுல இருந்தே பிக்ஸ் இருக்கிறது தெரிய வருது. சோ அது பிக்ஸ் இல்ல, ஒரு வகையான அட்டாக்னு சொல்லி இந்த ஊர்ல இருந்து போனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அட்டாக்கே வந்தது இல்லைன்னு நந்தினி சொல்றாங்க. சரின்னு கட் பண்ணி வீட்டுக்கு வந்தா ரெஜினாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அதிசயம் ஓடி போனதை வச்சு சண்டை வருது. இந்த பக்கம் நந்தினி திருப்பி கோயம்புத்தூரே போறேன்னு கிளம்பி வராங்க. அந்த சமயத்துல நம்ம சண்முகமும் அவருடைய ஒய்ஃபும் பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லி 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடுறாங்க. சோ மயான கொள்ளையில இன்னைக்கு 4வது நாள் சாமியை குளத்துல இறக்குறது ஒரு சாங்கியம். அப்படி குளத்துல இறக்குறதுக்கு நின்றுகிட்டு இருக்கும் போது நந்தினி ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபார்மாலிட்டிக்காக அதிசயமையும் நிலாவையும் பத்தி விசாரிக்க வந்து கெஜெட்ல பார்த்தா அந்த 2 பேர் மும்பைக்கு எல்லாம் போகல, ட்ரெயின் ஏறி கோயம்புத்தூர் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே நம்ம நந்தினி அந்த போட்டோவை காட்டி காணாம போன நாளை சொல்லி விசாரிச்சா அந்த அன்னைக்கு இவங்க 2 பேர் ரயில்வே ஸ்டேஷன் வரவே இல்லைங்கிறதும் அந்த அன்னைக்கு யாரோ ஒரு வயசானவங்க 2 பேர் தான் கோயம்புத்தூர் போனதும் தெரிய வருது. சோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க 2 பேர் பாம்பே போறேன்னு சொன்னதும் போய் இதை உடனே நம்ம ஹீரோவுக்கு தகவல் சொல்ல போனா சாமியை தூக்கி குளத்துல போடுறாங்க. பசங்க எல்லாம் குளத்துல குதிச்சு விளையாடுறாங்க. குளத்தை ரொம்ப டீப்பா காட்டினா நிலாவும் அதிசயமும் கட்டி பிடிச்ச மேனிக்கே இறந்துருக்காங்க. என்ன நடந்தது, எதுக்காக இந்த கொலை, யார் பண்ணாங்க, ஆக்சுவலா இவங்க பிளான் தான் என்ன, எதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னாங்க, எங்க போனாங்க, இப்படி கொலை செஞ்சு கிடக்குறாங்கன்னு நம்ம மண்டையை பிச்சுக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. எபிசோட் 5க்குள்ள போனா ஸ்டார்டிங்ல உள்ள குடிச்சவங்க டெட் பாடி இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கிராஸ் செக் பண்ண இறங்கி பார்த்தா அதிசயம் நிலாவுடைய டெட் பாடி கிடைக்குது. சோ ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஜிஹெச் கொண்டு போறாங்க. 2 வீட்டுக்காரங்களும் விழுந்து பிறந்து அழுகுறாங்க. சோ 2 பேரும் கட்டி பிடிச்சி இறந்ததுனால அவங்கள யாரும் கொலை பண்ணல, 2 பேரும் சூசைடு தான் பண்ணிருக்காங்க. எதுக்காக சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரியாமயே 2 வீட்டுக்காரங்களும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சோ அழுகிற அவங்கள நீ தான் பாத்துக்கணும்னு ஹீரோயின் சொல்லும் போதே நிலாவுடைய திங்ஸ் எல்லாம் செக் பண்ண குத்தி கொதர்ன நிலையில ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்குது. கூடவே ஒரு பிரெக்னன்சி கிட் இருக்குது. சோ பிரெக்னன்ட் ஆனது தெரிஞ்சுதான் 2 பேரும் சூசைட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு மார்ச்சரிக்குள்ள போனா ஒரு பெரிய கத்தியை வச்சு அதிசயத்தை யாரோ குத்திருக்காங்க. அந்த அதே கத்தியை வச்சு நிலாவுடைய களத்தையும் அறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லங்ஸ்ல எந்த ஒரு தண்ணியுமே இல்ல. சோ கொலை பண்ணி அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்கணும். 2 பேரும் கட்டி பிடிச்சி திறந்தங்காட்டி அந்த காயங்கள் வெளியே தெரியல. சோ எல்லாரையும் இவங்கள சூசைடு தான் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. தண்ணியில இருந்தங்காட்டி டிஎன்ஏ சாம்பிள்ஸும் கிடைக்கல. சோ அதை வச்சு கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம 3 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது என்னைக்கு இவங்க ஓடி போகணும்னு பிளான் பண்ணாங்களோ அதே அன்னைக்கு தான் அந்த கொலையும் நடந்திருக்குது. சோ நம்ம ஹீரோ உண்மையா 2 ஃபேமிலி கிட்டயும் சொல்றாரு. யார் இவங்கள கொலை பண்ணிருக்கிறதுன்னு எல்லாரும் ஷாக்கில் இருக்கும் போதே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு டெட் பாடியை கொடுக்குறாங்க. காலையில நம்ம திரிலோக் அதிசயம் டெட் பாடியை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பும் போது கோதண்டராமன் குறுக்க வந்து போபால் கேஸ் ட்ராஜடியில இரும்புல இருந்த ஒரு துரு தான் கேஸை லீக் பண்ண வச்சு 4000 பேரை கொண்டுருச்சு. அதே மாதிரி எரிஞ்சு போன சிமெண்ட் ஃபேக்டரியில ஏதாச்சும் துரு இருந்தா அந்த துருனால ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததான் நான் மெயின்டெனன்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கட் பண்ணா அதுக்கு நீங்க என்னை அலோவ் பண்ணலன்னா எலக்ட்ரிக்கல் வயர் எல்லாம் செக் பண்ணுவேன், அதுல ஏதாச்சும் சின்ன ஃபால்ட் இருந்திருந்தா கூட இன்சூரன்ஸ் கிடைக்காது, சோ மெயின்டெனன்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கட் பண்ணா இன்ஸ்பெக்டர் ரெஜினா ஹீரோவை கூட்டிட்டு சண்முகம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ தான் அதிசயத்துக்கு காரோத்த கத்து கொடுத்தான்னு தெரியுது. சோ இப்போ அவர் இல்லங்கிறது ரொம்பவுமே வருத்தப்பட்டு அழுகாத குறைய அங்க போய் நின்னா ஒரு பெரியவர் அங்க வந்து நிலாவோ மயான கொள்ளை அன்னைக்கு இறந்திருக்குது. சோ அந்த பொண்ணை எரிச்சு அந்த சாம்பலை எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுக்கணும்னு சொன்னதை கேட்டுட்டு சண்முகம் பயங்கரமா கோவப்பட்டாரு. அப்ப அங்க வந்த இன்ஸ்பெக்டரும் சண்முகத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசி மீறி அந்த பெரியவர் பிரச்சனை பண்ணாருன்னா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பெரியவர் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அவர் போகும்போது சண்முகத்துடைய தம்பியை பார்த்து இன்னைக்கு நைட்டு மயான கொள்ள பூஜைக்கு வந்துட்டு முத நாள் வராம இருந்த மாதிரி இன்னைக்கு வராம இருந்துராதன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் சண்முகத்தை தனியா கூட்டிட்டு போய் இறக்கும் போதே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒத்துக்க இருந்திருக்காங்க. அவங்கள நம்மளால சேர்த்து தான் வைக்க முடியல, அட்லீஸ்ட் எரிக்கும் போதாவது சேர்த்து வச்சு எரிச்சு இறப்புலி
எப்படியாவது சேர்த்து வைப்போம்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து வச்சு எரிக்கிறப்ப ஒருத்தன் ஆத்தா ஆடு கோழிக்கெல்லாம் அரங்க மாத்தா பச்சை புல்ல ரத்தம் கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா, சோ நரபலி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது அவனை அடிச்சு துரத்துறாங்க. இந்த பக்கம் பார்த்தா டியூஷன் வாத்தியார் கிரௌட்ல இருந்து நைஸா நழுவி போறாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே டவுட் பட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ டியூஷன் வாத்தியாருக்கே தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி போனா வீட்ல ஒரு இடத்துல யாருமே இல்லங்கறத கவனிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்ன தோண்டி எடுக்க பாக்குறாரு. அப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோவுடைய போன் அடிச்சங்காட்டி டியூஷன் வாத்தியார் தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சோட பாக்குறாரு. பின்னாடியே நம்ம ஹீரோ விரட்டிட்டு போனாலும் பிடிக்கவே முடியல. சோ வாக்கி டாக்கில வாத்தியாரை பிடிக்க சொல்லி தகவல் கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா இறந்து போன நிலாவுடைய போன் கிடைக்குது. சோ வாத்தியாருக்கும் அந்த கொலைக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போனை ஓபன் பண்ணணும்னு சொல்லி நந்தினி கிட்ட கொடுத்து பாஸ்வேர்டை கெஸ் பண்ண சொல்றாரு. பல பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம சண்முகத்துடைய பர்த்டேவை பாஸ்வேர்டா போட்டா போனும் ஓபன் ஆகுது. உள்ள போய் பார்த்தா கால்நாக் எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்காங்க. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டான்னு நினைச்சா அம்மனிய காணோன்னு காணாம போனவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட குரூப்ல கேட்டுட்டு வந்திருக்கா. யார் அந்த அம்மனின்னு நல்லா யோசிச்சு பார்த்தா மலரவிங்க அப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணை பத்தி சொல்லியிருப்பாருல, அதுதான் அம்மனி. சோ அதை பத்தி டீடைலா விசாரிக்க அவரை போய் கேட்டா ஃபேக்டரி திறப்பு விழாவப்போ வெளியூர்ல இருந்து ஒரு கோஷ்டி தங்கி வந்து ஃபேக்டரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஆம்பளைங்க எல்லாம் தண்ணி அடிக்க போனப்ப அவங்க வீட்ல இருந்து 15-16 வயசுல இருக்கிற அம்மனிங்கிற ஒரு பொண்ணு காணாம போச்சு. யாரு தேடி பார்த்தாங்கன்னாலும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. சோ அந்த குரூப் திருப்பி அந்த ஊருக்கே போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இந்த பக்கம் மலர விசாரிச்சா கிளாஸ்ல கூட யாருக்கிட்டையுமே பேசாத நிலா அம்மனிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக யார் யாரையோ போய் பார்த்து பேசினா அதுக்காகத்தான் Facebookல குரூப் கூட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. கூடவே பூசாரி கிட்ட கூட போய் அம்மனிய பத்தி விசாரிக்கிறதுக்கு ஆர்வமா இருந்ததாகவும் மலர் வரமாட்டேன்னு சொன்னதும் தெரிய வருது. கூடவே அந்த Facebook அனலைசிஸ் பண்ணி பார்த்தா நிலா ஆரம்பிச்ச Facebook பேஜ டேர் டெவில்ங்கிற ஒரு பிரைவேட் அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒரு சஸ்பீசியஸா தெரியுது. அந்த நேரத்துல கால் பண்ணி டியூஷன் வாத்தியாரை பத்தி விசாரிச்சா பேச்சுலர்னு சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டை தேடி பார்த்தா பெட்ல ஒருத்தங்களுடைய உள்ளாடை இருக்குதுன்னு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ அதை எடுத்து லேபுக்கு அனுப்ப சொல்லிட்டு நம்ம டியூஷன் வாத்தியார் மேல சந்தேகப்பட்டு இருக்கிற சமயத்துல வாக்கி டாக்கியில டியூஷன் வாத்தியாருடைய பைக் மயான கொள்ளை திருவிழால நின்னுகிட்டு இருக்குதுன்னு தகவல் வருது. இதை கேட்ட நம்ம ஹீரோ நேரா அவர் வீட்டுக்கு போய் கன் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போனா நிலாவுடைய சித்தப்பா அந்த பெரியவருடைய கேங்கோட சேர்ந்துகிட்டு வேஷம் போட்டு கூத்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டியூஷன் வாத்தியாரை புடிச்சா நிலாவுடைய சித்தி அவருக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. என்னன்னு விசாரிச்சா நிலாவுடைய சித்திக்கும் அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது தெரிய வருது. அட பாவி, எவ்வளவோ பெரிய ட்விஸ்ட் கொடுப்பேன்னு நினைச்சனே, கடைசியில் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டியடான்ட்டு ஆயிருச்சு. வாத்தியாரும் சித்தியும் ஒத்துக்கா இருக்கிறத மலர் ஒரு நாள் போட்டோ பிடிச்சு வாத்தியார் கிட்ட காட்டி இன்னைக்கு நைட்டுக்குள்ள எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கலன்னா இந்த விஷயத்தை ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒத்துவோன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணறதுனால வேற வழி இல்லாம இவரும் 2 லட்சம் ரூபாய் உறுதி படுத்தி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு கூட இருந்த பசங்களா இப்படி பண்ணிருக்காங்கன்னு நம்பவே முடியல. அப்பதான் நம்ம நந்தினி இருந்துகிட்டு ஒரு டார்ச் எடுத்து அந்த ஸ்பீக்கர் மேல அடிக்க சொல்லி ஸ்பீக்கரோ ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குது, ஆனா நிழல் நமக்கு ரவுண்டா தெரியுது. சோ இல்ல ரெக்டாங்கிள் உண்மையா ரவுண்ட் உண்மையான்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தான் தெரியும். நம்ம பாக்குற எல்லாத்துக்குமே வெளியே காட்டுறது ஒரு முகமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒரு முகமா இருக்கு. இப்ப நமக்கு தெரிய வேணுங்கிறதெல்லாம் அந்த 2 பேருக்கும் 2 லட்சம் ரூபாய் எதுக்கு தேவைப்பட்டதுங்கிறது மட்டும் தாங்க சொல்லும் போது டியூஷன் வாத்தியார் கிட்ட என் போனை எங்க வீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கேன், சோ வேற எந்த காப்பியுமே இல்லன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. 6வது எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல விடிய கால 4 மணிக்கு காத்து பயங்கரமா அடிச்சிருந்தால சாமிக்கு வச்சிருந்த சீரியல் செட்டு கீழே விழுந்துருது. கட் பண்ணா காலையில கோயில் உள்ள கட்டவுட்டு கட்டில யாருமே சிக்காம சின்ன சின்ன கடைகள் மட்டும்தான் நொறுங்குச்சுன்னு பேசிக்கிட்டே அந்த ஏரியால ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்ணி நந்தினி கூட போயிருவியோன்னு லைட்டா ஜர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோவை நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன், அப்படி பண்றதா தான் நான் ஸ்கூல்லயே அவளை கரெக்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆறுதலா சில வார்த்தை பேசிக்கிட்டே எரிஞ்சு போன ஃபேக்டரிக்குள்ள வந்தா கோதண்டராமன் அங்க இருக்கிற மெயின்டெனன்ஸ் எல்லாம் செக் பண்றப்ப நிலாவுடைய சித்தப்பாவோ முதலாளி பேச்ச கேட்டது எங்க மேல கேஸ திசை திருப்ப பாக்குறீங்களான்னு கேட்டதுக்கு கோதண்டராமனும் நான் சைன் போட்டு கொடுத்தா தான் உங்க முதலாளிக்கே பணம் கிடைக்கும், சோ நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிளம்ப விடாம அங்க செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திலோக் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாருன்னு பெரிய முதலாளி கேட்டதுக்கு 2 பேத்துக்கும் சண்டை வந்துருது. அந்த சமயத்துல குறுக்க வந்து பேங்குக்கு டியூ கட்டணும், ஆனா அதை கட்ட காசு இல்ல, கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொன்னதுக்கு பெரிய முதலாளி நானே பேங்க் கிட்ட பேசிக்கிறேன், ஆனா டியூ விஷயம் மட்டும் கோதண்டராமனுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு சொல்றாரு. இந்த பக்கம் நிலா அவளுடைய போன்ல இயற்கையா நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்கா, சோ அதெல்லாம் தெரியாம நான் திட்டிட்டேன்னு சண்முகம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மேபி நாம எல்லாம் ஒட்டுக்கா இருந்திருந்தோம்னா நிலாவுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காதுன்னு நந்தினி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே கட் பண்ணா ஃபேக்டரிக்கு வந்த லோக்கல் ஃபயர் சீஃபோ இந்த ஃபேக்டரியை யாரோ கொளுத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு அங்கிருந்த திண்ணரை சுட்டி காட்டி அதை வச்சுதான் கொளுத்திருக்காங்கன்னு ஒரு பிட்ட போறாரு. ஆனா கோதண்டராமன் விசாரிக்கையில ஃபேக்டரிக்கு 25வது வருஷ செலிப்ரேஷனுக்காக பெயிண்ட் அடிக்கிறாங்க, சோ அதுக்காக திண்ணர் யூஸ் பண்ணிருப்பாங்க, இது யாரோ கொளுத்துனது இல்லன்னு சொல்லி உள்ள போய் விசாரிச்சா ஜெனரேட்டர் ரூம்ல இருந்து தான் தீ ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. ஆனா ஜெனரேட்டர் போடுறதுக்கான தேவையே இல்லையே, ஏன்னா எங்கேயுமே கரண்ட் கட் ஆகலன்னு சொல்றாங்க. அப்புறம் நல்லா விசாரிச்சா தான் தெரியுது லைட்டா 1 செகண்ட் மட்டும் பவர் கட் ஆயிருக்குது, சோ ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டர்ங்கிறதுனால இது ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிருக்குது. பக்கத்துல எல்லாம் டீசல் வச்சிருந்ததுனால ஜெனரேட்டர் வெடிச்சு ஃபயர் ஆகியிருந்தா பக்கத்துல இருக்க டீசல் எல்லாமே பத்தி இந்த ஃபேக்டரி அதனால தான் ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லி ஏன் நீங்க
ரிப்போர்ட் பண்ணலன்னு கேட்டதுக்கு திலோக் என்ன சொன்னாரோ அதை தாங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னதுக்கு கோவிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா ஒரு ரூம் வெளியே லாக் பண்ணிருக்குது. என்னன்னு விசாரிச்சா காலகாலமா உள்ள பூட்டி இருக்கிற ரூம் அந்த அன்னைக்கு மட்டும் வெளியே பூட்டி இருக்குன்னு தெரிய வருது. ஆனா சுவாச கோளாறு இருக்கிற நம்ம நிலாவுடைய சித்தப்பாவுக்கு மூச்சு விட சிரமப்பட்டு வெளியே போறாரு. பின்னாடியே வந்த நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒய்ஃபுக்கும் வாத்தியாருக்கும் கனெக்ஷன் இருக்கிறது தெரிஞ்சே நான் கண்டுக்காம இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி மூச்சு திணறல் எப்பாச்சு நான் டென்ஷன் ஆகிறப்பவோ இல்ல பதட்டப்படுறப்பவோ தான் வரும்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோவும் இப்பெல்லாம் ஏன் பதட்டப்படுறீங்க, மனசை போது ரொம்ப குழப்பிக்காதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போனா யாரு சொல்லியும் கேட்காம நம்ம இன்ஸ்பெக்டரே வந்து சர்ச்சிங்ல இறங்குறாங்க. சோ மொத்த டீமும் காத்த தேடிட்டு இருக்கும்போது பூஜை பண்றவங்க எல்லாம் காத்துக்குள்ள தங்கிட்டு இருப்பாங்க. ஆடு கோழின்னு அறுத்து சாமிக்கு படைச்சிட்டு அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அன்கேஸ் அதெல்லாம் கிடைக்கலன்னா மனுஷனு கூட நரபலி கொடுத்து பூஜை நடத்துவாங்கன்னு அவங்கள பத்தி பேசிக்கிட்டே தேடும்போது ஒரு குகை கிடைக்குது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு கல்லுல ஒரு பொண்ணுடைய உருவத்தை வரைஞ்சு அது மேல ஒரு பொட்டு வச்சிருக்காங்க. மேபி அதை நரபலி கொடுத்துருக்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அம்மனியா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மலரவிங்க அப்பா கொடுத்த வாக்குமூலத்தின்படி ஃபேக்டரி ஆரம்பிச்ச அன்னைக்கு ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. அதே மாதிரி ஃபேக்டரி எரிஞ்சப்ப நிலா காணாம போயிருக்கா. 2 பேர்த்துக்கும் 15 to 16 வயசு தான். சோ ரெண்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி மொத்த இடத்தையும் தேடினா அங்க பூஜை பண்ண மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு கல்லுல 2 கைரேகை இருக்குது. சோ உடனே சாம்பிள் எடுத்து லேபுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டே வெளியே வந்தா 2 போலீஸ்காரங்களோ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போனப்போ மயான கொள்ளை நடக்குது, இப்பவும் ஒரு பொண்ணு காணாம போகுது, மயான கொள்ளை நடக்குதுன்னா மேபி பொண்ணுகளை நரபலி கொடுப்பாங்களோன்னு சொன்னதை கேட்டுட்டு போலீஸ் டீம் மொத்தமும் போய் பூசாரிங்க தங்கி இருக்கிற இடத்தை எல்லாத்தையுமே தேடுறாங்க. அப்போ நிலாவை எரிக்கிறப்ப நரபலி கொண்டான்னு சொல்லி ஒருத்தன் கத்திருப்பானே அவனுடைய இடத்தை தேடும் போது நிலாவுடைய கண்ணீரஞ்சலி போஸ்டரும் கிடைக்குது. நரபலி செய்யறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. கூடவே நரபலி செய்யறதுக்கான பொம்மையும் வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த இடத்துல இருக்கிற ஒரு குவியலை கலைச்சு பார்த்தா 2 லட்சம் ரூபாய் பணமும் கிடைக்குது. இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை தான் நம்ம நிலாவும் அதிசயமும் டீச்சரை நடத்தி வாங்கிட்டு வந்தாங்க. சோ கண்டிப்பா இவன் தான் 2 பேர்த்தையும் கடத்திட்டு வந்து கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி சாமி ஆடிட்டு இருக்கிறவரை ஸ்பாட்லயே போய் தூக்கிட்டு வந்து சாமி மலையேறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போது எல்லாத்தையும் பயங்கரமா போட்டு அடிச்சிடறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ தண்ணி எடுத்து பாச்சு அவரை சாந்தம் பண்றாரு. கடவுள் பாஷையில சொல்லணும்னா சாமியை மலை ஏத்துறாரு. அப்ப அங்க வந்த உயரதிகாரியோ என்ன நடக்குதுன்னு விசாரிச்சிருக்கு. ஈஸ்வரன்கிற அவருடைய இடத்துல கொலை செஞ்சதுக்கான வெப்பன் கிடைக்கலனாலும் நிறைய முடி ரத்தம் எல்லாம் கிடைச்சத சுட்டி காட்டி நரபலி கொடுத்ததுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரிப்போர்ட்டை படிச்சா அந்த முடி ரத்தம் எல்லாம் ஆடு கோழியுடையதுன்னு தெரிய வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு அந்த கேஸ்ல இருந்து அவங்களை விலகி இருக்க சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மொத்த கேஸையும் கொடுத்துறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் தவறி இருந்திருந்தா கூட சாமி ஆடிட்டு இருக்கிறவர் மேல பொய் கேஸ் போட பார்த்தாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய மத கலவரமே உண்டாகி இருக்கும். கட் பண்ண இன்ஸ்பெக்டருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அந்த பக்கம் சண்முகமோட ஒய்ஃப் இனிமேல் ஆசிரமத்துக்கு போறதில்லைன்னு முடிவெடுத்துறாங்க. சோ மலரும் நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அரஸ்ட் பண்ண ஈஸ்வரனுக்கும் அதிசயம் நிலா கொலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக பூசாரி கிட்ட போனா 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அம்மனி ஈஸ்வரனோட தங்கச்சி. சோ எங்க தேடியும் கிடைக்கவே இல்லங்கிறதுனால அம்மனுடைய கோபத்துக்கு ஆளாகிட்டான்னு சொல்லி வருஷம் மயான கொள்ளையப்ப எங்க இருந்தாலும் இங்க வந்து சாமியாடி யாருமே அம்மனுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காருங்கிறதும் தங்கச்சிக்கு கோயில் கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துக்கிட்டு வராருங்கிறதும் தெரிய வருது. இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரன் கிட்ட வந்து நிலாவுடைய போட்டோவை காட்டி உன் தங்கச்சி வயசுள்ள ஒரு பொண்ணை கடத்தி கொலை பண்ணிருக்காங்க, இதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்ச தகவல் சொல்லுன்னு சொல்லும் போதே பிளாஷ்பேக் ஒன்னு ஓபன் பண்ணா ஆடு கோழியை கொலை பண்ற மாதிரி இந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு மனுஷனை கொலை பண்ணணும்னு சொல்லி அதிசயமும் நிலாவும் வந்து இவரை பாக்குறாங்க. சோ இவரோ நான் கொலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு மிரட்டி அந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 2 பேரையும் துரத்தி விட்டுறாரு. ஆக்சுவலா அந்த பணத்தை கூட அதிசயம் நிலாக்கு விட்டு இருந்தா வேற யாரோ ஒருத்தங்களை வச்சு அந்த கொலையை பண்ணிருப்பாங்க. சோ அப்படி போற காசு தன்னுடைய தங்கச்சிக்கு கோயில் கட்டுறதுக்காக ஆகட்டும்னு அவங்க கிட்ட மிரட்டி வாங்கி இருப்பாருன்னு நம்மளால ஈஸியா கணிக்க முடியுது. ஏன்னா இவ்வளவு நல்ல கேரக்டரா இருக்கிறவரு கேவலம் ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு இல்ல. சோ இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவுக்கு கொலை பண்ற அளவுக்கு அவங்க 2 பேத்துக்கு யாருதான் எதிரி இருந்துக்க முடியும்னு ஒரே குழப்பமா இருக்குது. அந்த சமயத்துல தான் ஹீரோ அம்மாவை பாத்துக்கிட்டவங்க வெளியே போறேன்னு சொன்னதுனால நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல்ல அவங்க அம்மாவை விட்டுட்டு நேரா நிலா அதிசயம் டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போனா அங்க நந்தினி உட்கார்ந்து இருக்காங்க. சரின்ட்டு அந்த ரிப்போர்ட் என்னதான் வந்திருக்குன்னு பார்த்தா யாருனாலையும் கணிக்க முடியாத யாருனாலையும் யூகிக்க கூட முடியாத ஒரு ஆங்கிள் கதை திரும்புது. என்னன்னா நிலா வயிற்றில் இருந்தது அதிசயமுடைய குழந்தை கிடையாது. இன்ஃபேக்ட் அது அதிசயம் குழந்தை கிடையாதுங்கிற பட்சத்துல யாரோ ஒருத்தர் சில நாட்களா நம்ம நிலாவுக்கு செக்ஷுவல் அபியூஸ் கொடுத்து ரேப் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு நந்தினி மயக்கம் போட்டு விழுகும் போது யாரு நம்ம நிலாவை இப்படி பண்ணுதுன்னு நாமல குழம்பி இருக்கும் போதே இந்த எபிசோடு முடிஞ்சு 7வது எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல அந்த பள்ளத்துல 3 எட்ஜ்ல இருந்து வெயிட் தூக்கி போட்டு தண்ணிக்குள்ள முழுகின வெயிட்ட பலூன் மூலியமா மேல வர வைக்கிறாங்க. அப்படி வந்த வெயிட்டோ அதிசயமன் நிலா டெட் பாடி கிடைச்ச இடத்துல எந்த வெயிட் ஒடுங்குதோ அந்த கார்னர்ல இருந்து தான் கொலகாரன் தள்ளி விட்டுருப்பான்னு முடிவு பண்றதுக்காக 3 கார்னர்ல இருந்து போடுறாங்க. அப்படி போட்ட வெயிட்டோ விழுந்த இடத்துல இருந்தே கரையோரமா வருது. சோ என்னன்னு குழம்பி இருக்கும் போதுதான் மோட்டர் ஆன் பண்றாங்க. தண்ணி போற போர்ஸுக்கு ஒரு வெயிட் மட்டும் இழுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வருது. சோ ஒரு கார்னரை லாக் பண்ணி அந்த கார்னர்ல இருந்து தான் கொலகாரன் அதிசயம்
அதிசயத்தையும் நிலாவையும் கொலை பண்ணி தள்ளி விட்டுருக்கணும்னு லாக் பண்றாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் போட்டு விழுந்த நந்தினிக்கு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அட்மிட் ஆக சொல்றாங்க. ஆனா நந்தினியும் அப்பா அம்மாவுக்கு தன்னை விட்டா வேற ஒரு ஆறுதல் கிடையாது. சோ இந்த சூழ்நிலையில அவங்களும் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த சமயத்திலயும் மயக்கம் போட்டு பிக்ஸ் வந்துருது, அட்மிட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு நந்தினி மேல பாசம் வந்துரு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே அம்மாவை பாத்துக்கிட்டு வந்தாரு. இதுக்கப்புறம் நந்தினியை பாத்துக்கிட்டா தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட இதை பத்தி எடுத்து சொல்லி அவங்களே அழுதுகிட்டே விலகிடுறாங்க. கட் பண்ணா டின்னரை பத்தி விசாரிக்கிறதுக்காக கோதண்டராமன் ஒரு கடைக்கு போனா பல்கான டின்னர் ஆர்டர்ஸ் எல்லாம் வேற ஒரு கடையில தான் வரும்னு சொல்லி அட்ரஸ் கொடுக்கறப்ப உயர் அதிகாரி ஒருத்தர் கோதண்டராமனுக்கு போன் பண்ணி விசாரணை எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம நந்தினியோ பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அடக்கி வச்சு மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நினைவுகள் அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபிக்ஸ் எல்லாம் வரும். கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு இருந்தப்ப என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. சைக்காட்ரிஸ்ட் என் பொண்ணுக்கு தேவையே இல்லைன்னு சண்முகம் கோவிச்சுக்கிட்டு போறாரு. அவர் ஆறுதல் படுத்துறதுக்காக பின்னாடியே நம்ம ரெஜினாவும் போறாங்க. இந்த பக்கம் சண்முகம் வைஃபு கிட்ட பேசும்போது நந்தினிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்ததும் 14-15 வயசு அவ வரும்போது சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளம் வந்ததுங்கிறதும் அதை குணமாகறதுக்காகத்தான் நிலாவுடைய அம்மா ஆசிரமத்துக்கு போனாங்கன்னு தெரிய வருது. கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா சின்ன வயசுலயே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுனால ஊரே நம்ம நந்தினிய பைத்தியக்கார மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சைக்காட்ரிஸ்ட் வேண்டான்னு சொன்னு சண்முகம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே நிலாவுடைய ரிப்போர்ட்டை கேட்டதுக்கு நிலாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்தா தான் 15 வயசே ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தன் சமீப காலமா செக்ஸுவல் அபியூஸ் கொடுத்து வந்துகிட்டு இருக்கான்னு தெரிய வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணா அந்த ஸ்பாட்டுக்கு மேல போய் கொலை பண்ண கத்தியை கண்டுபிடிச்சாங்க. சோ அதுல இருக்கிற ரத்தம் எல்லாமே கண்டிப்பா அதிசயம் நிலாவுடைய ரத்தமா தான் இருக்குன்னு சொல்லி சாம்பிள் எடுத்த ரத்தத்தையும் கைரகையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னதுனால அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரரோட ஃபேக்டரி தீ பிடிச்ச அன்னைக்கு ஃபேக்டரிக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஊர்ல 14-15 வயசு குழந்தைகளை யார் தான் இந்த மாதிரி பண்ணிருக்க முடியும்னு போலீஸ்காரரோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் வந்து நிலா ஆரம்பிச்ச பேஜை லைக் பண்ணிருக்கிற டேர் டெவில்ங்கிற ஐடியா என்னால ட்ராக் பண்ணவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி யாருமே ட்ராக் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காகவே விபிஎன் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானு கூடவே நிலா கூட கொக்கோ ஆடுற சில பொண்ணுங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு தெரிய வந்து நேரா கொக்கோ கேம்புக்கு போய் விசாரிச்சா அது லேடிஸ்க்கான கோச்சிங் சென்டர், ஜென்ஸ் அலௌட் இல்லங்கிறது. ஈவன் அதிசயம் நிலாவை பார்த்த அன்னைக்கு கூட டோர்னமெண்ட்ங்கிறனால ஒரே காரணத்துக்காகத்தான் பாய்ஸ் அலோ பண்ணாங்கன்னு மலர் மூலியமா தெரிய வருது. அப்ப அங்க வந்து திரிலோக் மட்டும் ஏன் இந்த கோச்சுக்குள்ள இருக்கான்னு கேட்டா இந்த கொக்கோ கேம்பை ஓன் பண்ணிட்டு இருக்கிறதே திரிலோக் தானும் கொக்கோ விளையாடுற கேர்ள்ஸுக்கு கோச்சிங் கொடுத்து நிறையவே மோட்டிவேட் பண்ணுவாருன்னு தெரிய வருது. சோ இதுல இருந்தே நம்ம ஹீரோவுக்கு திரிலோக் மேல மிகப்பெரிய டவுட் வந்து அவன் யூஸ் பண்ணி கீழே போட்ட வாட்டர் கேனை கைரகையை டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கிறாரு. கட் பண்ணா ஃபயர் சர்வீஸுக்கு போன போட்டு திரிலாக பத்தி தலையை சுத்தி மூக்க தோற வகையில விசாரிச்சா தீ விபத்து நடக்கிறப்ப திரிலாக் ஒரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாருன்னு தெரிய வருது. சோ அந்த இடத்துக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம போய் பார்த்தா நிலா எடுத்த இயற்கை போட்டோஸ் எல்லாத்தையும் செவுத்துல ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேபிள்ல ஆல்பபெட்டிக்கல் காயின்ஸ் எல்லாத்தையுமே டேர் டெவில்னு பேரு வர வகையில அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ இதுல இருந்தே திரிலாக் தான் இத்தனையும் பண்ணிருக்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது. அத்தனையும் போய் டிஎஸ்பிக்கு சொன்னா திரிலாக்கு எதிர்ப்பா எவிடன்ஸ் இல்லாம கேஸ டேக் ஓவர் பண்ண முடியாதுன்றாரு. அது மட்டும் இல்லாம கொக்கோ மேட்சுக்கு டிஎஸ்பி தான் சீஃப் கெஸ்டா வருவாரு. சோ திரிலாக்கு டிஎஸ்பி கூட்டு கலவாணிகளா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிச்சு ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்டை ஹீரோ கணிக்கிறாரு. என்னன்னா திரிலாக் ஃபேக்டரிக்கு தீ வச்சது பின்கேட் வழியா எஸ்கேப் ஆகும்போது திரிலாக் இத்தனை நாளா செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தங்காட்டி பசங்க திரிலாக கொலை பண்றதுக்காக மலை மேல நின்றுக்கணும். அப்படி கொலை பண்ண பார்க்கும்போது நடந்த சண்டையில திரிலாக் அவங்க வச்சிருந்த கத்தியாலேயே 2 பேத்தையும் கொலை பண்ணி மேல இருந்து தள்ளி விட்டுருக்கணும்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த நேரத்துல திரிலாக் அந்த இடத்துக்கு வருவாருன்னு பசங்களுக்கு எப்படி தெரியும்னு போலீஸ்காரர் கேட்கிறாரு. இன்கேஸ் இதுக்கு பதில் சொல்லனா கோர்ட்ல இதை வச்சு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. சோ கைரேகை ஒண்ணு மட்டும் கிடைச்சிருந்தா ஈஸியா திரிலாக் தான் குற்றவாளின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். தங்க போனா அங்க மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. என்னன்னா கத்தியில பாதி கைரேகை தான் இருக்குது. கைரேகையை மொத்தம் 3 ரகமா பிரிக்கலாம்னு சொல்லி இந்த உலகத்துல 65% பேருக்கு ஈஸியா சிக்கிக்கிற கைரேகையா இருக்கும். 35% பேருக்கு கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிற கைரேகை. ஆனா 5% கைரேகைக்கு ஆர்க் வடிவில் இருக்கும். சோ அந்த ஆர்க் வகையில் இருக்கிற கைரேகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேட்ச் வரும். அதுல திரிலாக் தான் சொல்றது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா திண்ணற விசாரிக்க போன கோதண்டராமனுக்கு அங்க வேலை செய்யறவன் மூலியமா மிகப்பெரிய உண்மை ஒண்ணு தெரிய வருது. கட் பண்ணி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் வந்தா சண்முகம் நிலாவுக்கு ஏற்பட்ட நிலைமையை நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப அவங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் காரணம் திரிலாக் தான் சொல்லி எதிர்ப்பா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் கிடைச்சாவது அட்லீஸ்ட் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கலாம்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட்டும் பாதி தான் கிடைச்சதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்ததை கேட்ட இன்ஸ்பெக்டரும் சண்முகமும் திரிலாக் எங்க இருக்கான்னு தகவல் கொடுக்க சொல்லி அவன் வர வழியில காரை வழி மறைச்சு திரிலாக்க கடத்திட்டு போய் செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திரிலாக்கு திருவிழால யாரோ ஒருத்தங்களை கொண்டாந்து இறக்கிட்டு போயிருப்பான். அது யாருன்னு போய் பார்த்தா அது ஒரு திருநங்க. அவங்கள விசாரிச்சா
திரிலாகுக்கு பசங்க மேலதான் ஆர்வம் இருக்குங்கிறதும் பொண்ணுங்க கிட்ட அதனால ரொம்ப கேஷுவலா பழகுவாருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு, அதாவது ஃபேக்டரி தீ பிடிச்சி எரிஞ்ச அன்னைக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற இந்த திருநங்கை கூட நம்ம திரிலாக அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல சரக்கு அடிச்சிட்டு இருந்தாருன்னு தெரிய வருது. சோ இதுல இருந்தே திரிலாக உண்மையாலுமே நிலாவுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்காகத்தான் ரொம்ப அட்டாச்மெண்டா பழகிட்டு வந்திருக்காருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம திருநங்கைங்கிறதுனாலயோ இல்ல கோயில்ல சாமி ஆடுறதுனாலயோ ஈஸ்வரன் மேலயோ நார்மல் மக்களோட கண்ணோட்டம் திருடன்கிற வகையிலயோ குற்றவாளிங்கிற வகையிலயோ போயிடுதுன்னு சொன்னதை கேட்டது நம்ம ஹீரோ அவசர அவசரமா ஓடி போய் திரிலாக எரிக்க இருந்த இன்ஸ்பெக்டரையும் சண்முகத்தையும் தடுத்து நிறுத்தி உண்மையை சொல்றாரு. சோ நம்ம இத்தனை நேரம் சந்தேகப்பட்ட திரிலாக குற்றவாளி இல்லைன்னா வேற யார் தான் கொலை பண்ணி இருக்கிறதுன்னு நம்ம குழப்பத்தில் இருக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோட் 8க்குள்ள போனா ஸ்டார்டிங்ல நிலா நம்ம அதிசயத்துக்கிட்ட வந்து நீதான் என்னுடைய சதக்கு பூதம்ங்கிற காவலன், எனக்கு என்ன நடந்தாலும் என்னைய காப்பாத்துறது ஓம் பொறுப்பு தான் சொல்லிட்டு இருக்கும் போதே கட் பண்ணா சைக்காட்ரிஸ்ட பார்த்து நிலா ஏன் அபியூஸ் பண்ண உடனேயுமே அப்பாத்தையோ அம்மாத்தையோ இல்ல ஏன்ட்டையோ சொல்ல மறுத்துட்டாலே என்ன காரணம்னு கேட்டதுக்கு சைக்காட்ரிஸ்டோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண குழந்தைகள் எல்லாருமே சைலண்ட் ஆயிருவாங்க, தன்னை தொட்ட உடனே ஒரு சோகம் கோபம் அருவருப்பு வெறுப்பு தான் நம்பிக்கிட்டு இருந்தவங்களே இப்படி பண்றாங்களேங்கிற ஒரு கில்ட்டினஸ், இதை வெளியே சொன்னா என்ன ஆகுங்கிற ஒரு பயமே அவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே நிலாவை பத்தி பேசாம உங்களை பத்தி பேசலாம் நந்தினி கிட்ட சொல்லிக்கிட்டே சின்ன வயசுல நடந்தது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்கனால எந்த ஒரு மெமரிஸுமே ரெக்கலெக்ட் பண்ண முடியல. சோ சின்ன வயசுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, அந்த சம்பவம் நந்தினிய பெரும் அளவுல பாதிச்சிருக்குது, அதனாலேயே அவங்க நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க, கிட்டத்தட்ட அம்னீசியா மாதிரி. அப்படி மறந்த சம்பவங்கள் தான் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது தான் இவங்களுக்கே தெரியாம இவங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகி இப்படி ஃபிக்ஸ் வருது, மயக்க வருது, தூக்கத்துல நடக்கிறதுன்னு சைடு எஃபெக்ட் கொடுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு தனியா விட்டுட்டு போறாங்க. அப்பதான் நமக்கு இன்னொரு உண்மையும் தெரிய வருது, நிலா மட்டும் சின்ன வயசுல செக்ஷுவல் அபியூஸ் ஆகல, நந்தினி சின்ன வயசா இருந்தப்பவும் யாரோ ஒருத்தங்க நந்தினியையும் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த மொத்த மெமரியுமே மறந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கட் பண்ண கோதண்டராமன் போய் போலீஸ் ஜீப்ல அடிக்கிற ஸ்மெல்ல செக் பண்ணி பாக்குறாரு. நேரா லாயர் கிட்ட வந்தா திரிலாக் ஃபேக்டரியை டேக் ஓவர் பண்ண லாஸ்ட் 3 வருஷத்துல சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே டவுன்ல போயிடுச்சு. சோ ஒர்க்கர்ஸுக்கு சரியா சம்பளம் போனஸ்னு எதுவுமே கொடுக்க முடியாததுனால ஃபேக்டரியை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. சோ அதனாலதான் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுதுன்னு முன்னாடியே கணிச்ச சண்முகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒர்க்கர்ஸ் கான்ட்ராக்ட ரீநெகோஷியேட் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல திரிலாகுடைய நிலைமையை பார்த்து அவர் ஒரு காலத்துல ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க்கரா போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவங்க அப்பாவோ இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை வச்சுட்டு ஓனரா தான் இருக்கணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா இவரை பதவிக்கு கொண்டாந்தாருங்கிறதும் அதனாலேயே இவருனால சரியா நிர்வாகம் பண்ண முடியாம சைக்காலஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆயிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கோதண்டராமன் வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஓபன் பண்றாரு. என்னன்னா ஃபேக்டரி எரியும் போது ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. சோ யாருக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படல. கூடவே ஜெனரேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற ரூம் எப்பவும் உல்டா பால் தான் போட்டிருக்கும். ஆனா அந்த அன்னைக்குன்னு பார்த்து வெளிட்டா பால் வேற போட்டிருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆரே பாத்தீங்கன்னா திரிலாக சொல்லி தான் சண்முகத்துக்கு எதிர்ப்பா பார்த்தாங்க. ஆனா அது நமக்கு தேவையே இல்லை. என்னன்னா உண்மையிலேயே ஃபேக்டரியை எரிச்சது யாருன்னா சண்முகம் தான். அந்த ஃபேக்டரியை எரியணுங்கிறதுக்காகவே 25வது வருஷ செலிப்ரேஷனுக்காக பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி லிட்டர் கணக்குல டின்னர் வாங்கிட்டு வந்து பூசி விட்டு கரெக்டா பிளான் பண்ணி எரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டின்னரை வாங்கி கொண்டாந்து கொடுத்தது யாருங்கிறது தான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அது வேற யாரும் இல்ல, நம்ம இன்ஸ்பெக்டர் ரெஜினா தான். தன்னுடைய போலீஸ் ஜீப்லயே போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து போலீஸ் ஜீப்பையும் செக் பண்ணி பார்த்திருக்காரு. இதுக்கும் மேல அல்டிமேட் ட்விஸ்ட் ஒன்னு இருக்குது. இந்த மொத்த பிளானுக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா இந்த மொத்த ஃபேக்டரியோட பெரிய முதலாளி தான். தெளிவா பிளான் பண்ணி ஃபேக்கா ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி வேலைக்கு வர ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே வேலைக்கு வராம தடுத்து நிறுத்தி எம்டியா இருக்கிற ஃபேக்டரியை கரெக்டா ராத்திரி நேரத்துல கொளுத்தி விட்டுருக்கீங்க. அதுக்கு நீங்க தான் காரணங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா 3 வருஷமா அதிகாரத்துல இருக்கிற உங்க பையன் ஒர்க்கர்ஸ் கான்ட்ராக்ட்ல சைன் போடாம நீங்க சைன் போட்டதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டே அவங்களுடைய பிளான் என்னன்னா நைட் டைம் ஃபேக்டரியை எரிச்சிட்டு சண்முகமே வந்து அடுத்த நாள் காலையில அப்ரூவல் ஆயிட்டாருன்னா இன்சூரன்ஸ்ல இருந்து ஈஸியா பணம் கிளைம் பண்ணிக்கலாம்னு தெளிவா பிளான் போட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு. ஆனா நிலா காணாம போனங்காட்டி சண்முகம் அப்ரூவல் ஆகாம போயிட்டாரு. சோ இந்த பிளான் மொத்தமும் குழம்பிருச்சு, நான் உள்ள வந்துட்டேன்னு தெளிவா பிளான் சொல்றாரு. ஆனா அவங்க யாரையுமே தப்பு சொல்லாம அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்றாரு. 3 வருஷமா லாஸ்ட்ல போயிட்டு இருக்கிற ஃபேக்டரினால யாருக்கும் சம்பளமும் போனஸும் கொடுக்க முடியல. சோ ஓனர் யூனியன் லீடர் போலீஸ்னு 3 பேரும் சேர்ந்து ஃபேக்டரியை எரிச்சு வர இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே காம்பன்சேஷன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி பாராட்டும் போதே நீங்க சொன்ன எல்லாமே பாதி உண்மைதான் சொல்லி பெரிய முதலாளி என்ன சொல்றாருன்னா அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு ஊருக்கு நல்லது செய்த மட்டும் இல்ல, எனக்கு அப்புறம் என் பையன் நல்லா இருப்பானோ அதே மாதிரி தான் சண்முகமும் இன்ஸ்பெக்டரும் அவங்க வாரிசுங்க நல்லா இருக்கும்னு தான் இந்த முடிவை எடுத்தோம். ஆனா விதியின் பையன் என்னன்னா அவங்க 2 பேர்த்துடைய குழந்தைங்க இறந்துட்டாங்க, என்னுடைய பையன் இப்படி மரண படுக்கையில் இருக்கிறான். சோ அதனாலதான் அடிச்சு அவங்க மேல எனக்கு கோவமே வரலன்னு சொல்றாரு. கட் பண்ணா ரெஜினா அவங்க பையன் போட்டோ எல்லாத்தையுமே எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சண்முகமோ இத்தனை நாள் நான் பண்ணது நியாயம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அது கிடையாதுன்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா ஹீரோவை ஆறுதல் படுத்துற வகையில யாரா இருந்தாலும் திரிலாகத்தான்
தான் குற்றவாளின்னு நினைச்சிருப்பாங்கன்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோவோ வருத்தப்பட்டு நமக்கு ட்ரைனிங்கே அப்படித்தானே கொடுத்திருக்காங்க, ஈஸ்வரன் கருப்பா இருக்கான், சாமி ஆடிட்டு இருக்கான், சோ அவன் நரபலியும் கொடுத்திருப்பான்னு நினைச்சு அவன் மேல சந்தேகப்பட்டோம். த்ரில்லாக பணக்காரனா இருக்கான், பணக்காரனாவே கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லித்தானே நம்ம நினைக்கிறோம். மான பார்த்தா பாவம்னு நினைக்கிறோம், பாம்பை பார்த்தா விஷம்னு நினைக்கிறோம். ஆனா ரெண்டுக்கும் ரெண்டு குவாலிட்டிஸுமே இருக்குதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறோம்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ரெஜினாவும் சண்முகமும் நாங்க தான் த்ரில்லாக்கு அடிச்சோன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு அரெஸ்ட் ஆகி போகும்போது குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடின்னு சொல்லிட்டு போறாங்க. கட் பண்ணா ஃபேக்டரிக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லாததுனால அடையாளம் தெரியாத நபர் தான் தீ வச்சிருக்காருன்னு சொல்லி இன்சூரன்ஸ் வர வகையில கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நைட்டு த்ரில்லாக்கு மட்டும் லேட்டா வரல, வேற யாரோ ஒருத்தன் லேட்டா வந்திருக்கான், அது யாருன்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நந்தினி எங்கேயோ வந்துருச்சு போயிட்டாங்கன்னு தகவல் வருது. சோ நேரா ஹாஸ்பிட்டல் போனா நந்தினிக்கும் சின்ன வயசுல யாரோ ஒருத்தங்க செக்ஸுவல் அபியூஸ் கொடுத்திருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. சோ நந்தினிக்கும் ஹீரோவுக்கும் ஒரே நபர் கொடுத்திருக்க வாய்ப்பு கூட இருக்குமே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோவுடைய அம்மாவை பாத்துக்கிறவங்க வெளியே கிளம்புதுன்னு சொல்லும் போது நேரம் அங்க போனா நந்தினி அங்க வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. சோ பீரோவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கன்னை காணோம். சோ நந்தினிக்கு சின்ன வயசுல தன்னை யார் அபியூஸ் பண்ணாங்கங்கிற மெமரி வந்துருச்சு. இன்கேஸ் நிலாவையும் அவன் தான் அபியூஸ் பண்ணிருப்பான்னு உறுதியா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவனை கொலை பண்றதுக்காக தான் கன் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி நேரா நந்தினி வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ண வந்தா அங்க அவங்க சித்தி அந்த வாத்தியாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவிடி தான் இதை உட்காந்து கேட்கும் போது நந்தினி எங்க போனாலும் அவங்க சித்தப்பாத்த சொல்லிட்டு தான் போவாங்கன்னு அவருக்கு ரிங்கு போனா காலு போகவே மாட்டேங்குது. அப்பதான் பேச்சு வழக்குல மயான கொல்லிக்கு முத நாள் பூஜை போகும்போது, அதாவது கொடியேத்த தன்னைக்கு நந்தினியோட சித்தப்பா கோயிலுக்கு போகாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நிலா அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒண்ணு புரிய வருது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் போன் பேசிட்டு இருக்கும்போது உத்து பார்த்தா பூசாரியும் சிவனும் தான் மண்டையோட்ட தூக்கிட்டு வருவாங்க, கூட நிலாவுடைய சித்தப்பா அங்க இருந்திருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரி தீப்பூரி எரிச்ச அன்னைக்கும் யாரோ ஒருத்தர் அங்க இல்லன்னு நினைச்சிட்டு இருப்பாருல, அதுவும் நிலாவோட சித்தப்பா தான் ஃபேக்டரி எரிஞ்சப்போ எடுத்த போட்டோல ஒண்ணுல கூட இருக்கவே மாட்டாரு. ஆனா அவருடைய ஒய்ஃபு கிட்ட மயான கொல்லைக்கு போயிட்டு வந்தா சொல்லி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல நிலாவும் நந்தினியும் என்ன பிரச்சனைனாலும் அவங்க அப்பா திட்டாங்கன்னா சித்தப்பா கிட்ட உயர்வாங்க. ஆனா 13 வயசுக்கு மேல அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரத நிறுத்திட்டாங்கன்னு தெரிய வருது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க சித்தப்பா தான். இன்னைக்கு மயான கொல்லையுடைய கடைசி நாள் நம்ம நந்தினி அவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு தான் துப்பாக்கியோட அங்க போயிருக்காங்க. இதை தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. இருக்கிற எல்லா போலீஸுக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தேட சொல்லி அலர்ட்டும் கொடுக்குறாரு. நந்தினியை பார்த்து அவங்க சித்தப்பாவை ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அந்த ஃபேக்டரி எரிஞ்சுகிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம நிலா மலைக்கு மேல வர சொல்லி அதிசயத்தை வச்சு கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படி கொலை பண்ண ஒடியாரும் போது ஃபேக்டரியில ஃபயர் ஓவர் ஆகி வெடிச்சு அந்த கேஸ் ரிஃப்ளெக்ட் ஆனதுல எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. அந்த சமயத்துல இவர் கைக்கு கத்தி கிடைச்சு ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணி தூக்கி போட்டுறாரு. சோ இப்படிதான் அவரே எதிர்பார்க்காத வகையில இந்த கொலையை பண்ணிட்டுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நந்தினியை நம்ம ரெண்டு பேரும் ஓடி போலான்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஹீரோவும் வந்துடுறாரு. ரெண்டு பேருக்கு ஃபைட் நடக்குது. இந்த பக்கம் தெருக்கூத்துல அம்மன் கரெக்டா அசுரனை வதம் பண்றப்ப இங்க நம்ம நந்தினி அவங்க சித்தப்பாவை சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. சோ இதெல்லாம் யாருக்குமே தெரியாம நம்ம மறைச்சரலான்னு ஹீரோ சொன்னதுக்கு எனக்கும் நிலாவுக்கும் நடந்த கொடுமை கண்டிப்பா இந்த வெளி உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லும் போது இந்த சீரியஸ் 90% மேற்பட்ட குழந்தைகள் நெருங்கின சொந்தத்தால தான் அபியூஸ் பண்ணப்படுதுன்னு டைட்டில போதும் போதே முடிஞ்சது. நல்லா கவனிச்சோம்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தன் சங்கிலி எல்லாம் சுட்டிட்டு துரத்திட்டு போவான். அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அம்முனி. இவங்க எல்லாம் கொடுத்த தகவல் படி அந்த பொண்ணுக்கு 13ல இருந்து 15 வயசுக்குள்ளதான் இருக்கும். சோ இந்த மாதிரி நிலாவையும் நந்தினியையும் 13ல இருந்து 15 வயசு வரப்பதான் அவங்க சித்தப்பா டார்ச்சர் பண்ணிருப்பாரு. சோ 25 வருஷத்துக்கு முன்னாடி மயான கொள்ளை ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல அந்த பொண்ணை போய் ஏதோ பண்ணிருக்காரு. அதனாலதான் மயான கொள்ளைய சீரீஸை எடுத்துட்டு மிகப்பெரிய திருவிழாவா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அம்மனி காணாம போறப்ப மயான கொள்ளை அந்த அளவுக்கு மிகப்பெரிய பண்டிகை ஒண்ணுமே இல்லாம இருக்கங்காட்டி ஈஸியா அபியூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வர காலகட்டத்துல மிகப்பெரிய பண்டிகை ஆனங்காட்டி யாரையும் எதுவுமே பண்ண முடியல. சோ இதுக்கெல்லாம் காரணம் இவர் தானே நமக்கு தெளிவா தெரிய வருது. அந்த பக்கம் நம்ம ஈஸ்வரன் திருந்து புடுங்கின கத்தியை எடுத்துட்டு போயிட்டா இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம நல்லா ஒன்னு நோட் பண்ணி பார்த்தோம்னா ஃபேக்டரிக்கு மட்டும் சண்முகம் அண்ட் கேங் தீ வைக்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டு நிலா அந்த அதிசயம் அவங்க சித்தப்பாவை கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்க. இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸா முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னு வைங்க. சோ இவ்ளோ பெரிய கிரைம் ஆகாது. இவங்க ரெண்டு பேருடைய பையனும் பொண்ணும் உயிரோடு இருந்திருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமாவே இருந்திருக்கலாம். ஆனா இதுல முரண்பாடான விஷயம் கூட இருக்குது. 25 வருஷமா பொண்ணுங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு வந்தா அவங்க சித்தப்பா நல்லா தானே இருந்திருக்காருன்னு கேட்கலாம். அவருக்கும் பர்சனல் லைஃப்னு பார்த்தா அவருடைய ஒய்ஃப் அவருக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. சோ கர்மா ஈச பூமராங்கிற மாதிரி குடும்பத்தை கெடுத்த சித்தப்பாவுடைய குடும்பம் கெட்டு போச்சு. கொலை பண்ண போன அதிசயமும் நிலாவும் கொலை செய்யப்பட்டாங்க. இன்சூரன்ஸ் பணத்தை எப்படியாச்சும் ஃப்ராட் பண்ணி தன்னுடைய வாரிசை வளர்த்தரலாம்னு நினைச்சிருக்காங்க. சண்முகத்துக்கும் ரெஜினாவுக்கும் வாரிசே இல்லாம போயிருச்சு. பெரிய முதலாளியுடைய பையன் திரிலோக் கோமால இருக்காரு. ஏன்னா அவரு லஞ்சம் கொடுத்து சில காரியத்தை குறுக்கு வழியில செய்யணும்னு நினைச்சாரோ தவிர கொக்கோல நிறைய பேருக்கு சப்போர்ட்டா இருந்து முன்னேற்றணும்னு நினைச்ச நல்ல காரியத்துக்காக தான் அவரும் உயிரோடு இருக்காருங்கிற மாதிரி சிம்பாலிக்கா நம்ம என்ன நினைக்கிறோம் செய்யறோங்கிற ஏத்த மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம குழந்தைகளை படிக்கிறக்கோ இல்ல வெளியே நெருங்கின
சொந்தக்காரங்க தான், தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு பழக விட்டாலும் வீட்டுக்கு வரும்போது அங்க என்ன நடந்தது, படிப்புல என்ன சொல்லி கொடுத்தாங்க, வாத்தியார் எப்படி நடந்துகிட்டாரு, அவ்வளவு ஏங்க சொந்தக்காரங்க கிட்ட விளையாட அனுப்புனா கூட என்ன நல்லா விளையாண்டீங்க, ஜாலியா எப்படி எல்லாம் சுட்டித்தனம் பண்ணீங்கன்னு கேஷுவலா கேட்கிற வகையில சாப்பாடு ஊட்டும் போதோ தூங்க போகும் போதோ கேட்டா ஜாலியா சொல்லிரும். சோ அதை வச்சே நாம தெரிஞ்சுக்கலாம் 99% மக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நல்லவங்க தான். ஆனா அந்த 1% இருந்து அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி சந்தேகப்பட்டு கேட்க வேண்டாம். ஆனா எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு குழந்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. இப்படி இருந்தோம்னா எந்த ஒரு குழந்தையுமே செக்ஷுவல் அபியூஸுக்கு உள்ளாகாது. இவ்வளவு ஏங்க இப்படி மூச்சு பிடிக்க இந்த கருத்து பேசுற ஏங்கத்தியா இருந்தாலும் குட்டீஸ் விளையாண்டுட்டு போனதுக்கு அப்புறம் கேட்டுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே. சோ இந்த வெப் சீரிஸே டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் சில பல கருத்துக்கள் சொல்ல வருது. என்னன்னா நந்தினி அண்ட் நிலாவுடைய அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியும் என்னென்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்ல. சோ அது மட்டும் தான் இந்த குழந்தைங்க அபியூஸ் செய்யப்பட்டதுக்கான உண்மையான அந்த ஒரே ஒரு ரீசன். இன்கேஸ் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், எப்பவும் அவங்க சித்தப்பாவை வான் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த குழந்தைங்க அங்க போறதை தடுத்திருக்கலாம். சைக்காலஜிக்கலா ஒரு ஃபேமிலியே சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த பக்கம் 3 பேரண்ட்ஸ் ஆன ரெஜினா, சண்முகம் அந்த பெரிய முதலாளி செஞ்ச தப்பு த்ரிலாக் நிலா அந்த அதிசயம்ங்கிற அடுத்த தலைமுறையை பாதிச்சிருச்சு. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னாலும் கர்மா ஈச பூமராங்னு சுட்டி வந்து நம்ம தலைமுறைக்குள்ளேயே என்னத்துக்கான விளைபெயர் நடந்தே தீரும்னு சொன்ன இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் இருந்த இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு என்ன அளவுக்கு பிடிச்சிருங்கிறது, இது சொல்ற கருத்து உங்களுக்கு ஏத்துக்கிற வகையில் இருந்ததா இல்ல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்ததாங்கிறதும், நம்ம கதை விளக்க விமர்சனம் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.